அன்பு நேயர்களே வணக்கம். டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் மிக நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எப்போதுமே வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலையில்தான் அந்த பணம் காசு எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றமும் நட்பும் சூழ வரும். ஆதரவு தர வருகிறதா அல்லது உங்களுடைய பணத்திற்கும் புகழிற்கும் ஆதரவு தந்து கொண்டு செல்வதற்கு வருகிறதா என்ற அந்த நிலை என்பது நீங்கள் கவனமாக கருத்திலே கொள்ள வேண்டும். இப்போது இந்த பதிவில் மிக சுருக்கமாக, அதாவது ஒரு ராசிக்குள் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பற்றி பலர் உங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் நுட்பம் என்னவென்றால், அதற்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம், நட்சத்திர பாதங்கள் அளவிலே சென்று அதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய தசாபுக்தி அந்தரங்களின் அடிப்படையில பிரித்து மிக நுட்பமாக சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போது அந்த அளவிற்கு ரொம்ப அடித்தளத்தோடு, அதாவது அடி ஆழத்திற்கு டீப்பாக செல்லாமல் சுருக்கமாக ஒரு விஷயத்தை உங்கள் கண்களுக்கு விளக்கம், அதாவது கண்களுக்கு தெரியாத விஷயம் என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை. கண்ணை கட்டக்கூடியது என்னவென்றால் ஆசை. பேராசை கண் கட்டிவிடும். பலர் எது திருடினாலோ அல்லது அடுத்தவருடைய சொத்தின் மீது ஆசைப்பட்டாலோ, அது பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், அவர்களுடைய மனைவியாக இருக்கலாம், அடுத்தவர் கணவராக இருக்கலாம், ஆசைப்படும் போது அதில் சிக்கல் வருகிறது. ஆனால் சில நிலைகளிலே ரகசிய கொள்கை வெற்றியை தருகிறது. இப்போது இதுதான் இரண்டு நிலை. இதுல எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். மகர ராசி என்பர்களே, 18 நவம்பர் 2024 முதல் 29 நவம்பர் 2024 வரை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல 5 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கும்போது உங்களுடைய தொழில், அது மட்டுமல்லாத பூர்வ புண்ணிய நிலை, இவற்றை இரண்டையும் சேர்த்து ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பாக, ஒரு செலவாக வந்துவிடும். அதை நீங்கள் தொழிலினுடைய விரிவாக்கத்திற்கு அதிலே உங்களுடைய மனதை லயித்து செய்தால் வெற்றி என்பது இருக்கும். இந்த இடத்துல குருவினுடைய வீட்டிலே சுக்கிரன். குரு என்பவர் தேவர்களுக்கு எல்லாம் குரு. தேவர்கள் நல்லவர்கள் என்றும் அசுரர்கள் கெட்டவர்கள் என்றும் நமக்கு புராணங்கள் சொல்லி இருக்கிறது. அப்படி அல்ல, இருவருமே தேவைதான். இருவருமே இரு நிலைகளில் இருந்து ஏதோ இந்த உலகத்தை நடத்தக்கூடிய அமைப்பு. ஆகினாலே நல்லது கெட்டது என்று இரண்டுமே தேவை. உணவு உட்கொண்டே தொடர்ந்து இருந்தால் உயிர் வாழ்க்கை நடக்குமா? இல்லை. அந்த உணவிலிருந்து அந்த கழிவு வெளியேறவில்லை என்றால் மிகப்பெரிய கஷ்டம் வரும். ஆகையினால் நல்லது என்றால் ஒரு கெட்டது தொடர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கையில சமநிலை என்பது இருக்கும். இப்போது சில நிலைகளில தொழில் சார்ந்த விஷயங்களில ரகசிய கொள்கை ஒன்றை வைத்து யாரிடமாவது ஒரு விஷயத்தை, ரகசியத்தை தெரிந்தால் அந்த தொழில வெற்றி பெறலாம். சாதாரணமாக இரு டீ கடைகள் இருக்கும். ஒன்றிலே கூட்டம் அப்படியே குவியும், மற்றொன்று அங்கு ஈமைந்து கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், ஒருவனுக்கு ரகசியம் தெரிகிறது. ஏதோ ஒன்று அவன் போடக்கூடிய தேநீரிலே ஒரு ரகசியம் இருக்கும், அந்த சுவை இழுக்கும். இல்லை என்றால் அந்த நபரினுடைய பேச்சு அவர்களை இழுக்கும், அவர்களுடைய பண்பு பாசம் இழுக்கும். ஆகையினாலே ஒரு கொள்கை, ஒரு ரகசியத்தை தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் தனுசுக்குள் இருக்கிறது. தனுசு என்பது குருவினுடைய ஒரு ராசி. குரு நீதியை சொல்வார். சுக்கிரன் எப்படியாவது ஒரு சுகத்தை தந்து இந்த உலகத்தை தொடர்ந்து இயங்க வைப்பார். சில சமயங்களிலே உயிர் ஜனித்தால்தான் வாழ்க்கை உருண்டோடும். ஆகையினால் அந்த உயிர் ஜனிக்கக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வருவதற்கு இந்த சுக்கிரன் பார்க்கும். இதுல விதிமுறைகளை சரியாக கொடுப்பது குரு. ஆகையினுடைய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு சரியான விதிமுறைகளை காட்டும். இந்த நேரத்திலே தவறு செய்யக்கூடாது. தர்மப்படி, உரிய விதிகளின்படி ஒரு சுகத்தை, அந்த சுகம் சொத்தின் மூலமாக வரலாம், அல்லது ஆண் பெண் இந்த சுகத்தினால் வரலாம். அது விதிகளின்படி அமையும் போது அந்த செலவு என்பது செழிப்பை தரக்கூடியதாய் அமையும். இதே காலகட்டத்தில உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் பெற்று 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறது. ஆகையினால் தவறு செய்தீர்களே என்றால் உங்களுடைய ஆற்றல்
பயன்படுத்தி ஏதேனும் அனுபவிப்பதற்காக தவறு செய்தீர்கள் என்றால் கைப்பணம் கரையும். இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய விதி. இதே போன்று சுக்கிரன் கடந்த ஜனவரி மாதமும் கூட 12ஆம் இடத்திற்கு வந்தது. அப்போது கிரகநிலைகள் வேறு. ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உண்மையான எது தேவை, உண்மையான அடித்தளத்திலே எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது இப்போது வெளிப்படும். சற்று காட்டிக்கொண்டீர்கள் என்றால் அந்த ரகசியம் வெளியே தெரிந்துவிடக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். இப்போது உண்மையான அந்த குட் சாம் ஆஃப் விக்டரி, ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கும். எப்படி வெற்றி வரும்? இந்த வெற்றி என்பது அந்த வெற்றிக்காக நீங்கள் கடினமாக போராடி உழைக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தரும். ஆகையினாலே சற்று கூடுதலான உழைப்பு என்பது வெற்றியை தரும். இது நீங்கள் உழைத்தால், அதற்காக போராடினால், ஒரு நல்ல இலக்கு சட்டபூர்வமானது உங்களுக்கு உரிமையானதற்காக போராடினால் அது வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கை துணையையும் குறிக்கக்கூடியது. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கட்டமைத்து இணைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சுக்கிர நட்சத்திரத்திலே குருவினுடைய வீட்டிலே பயணம். இது மிகப்பெரிய ஒரு நுட்பம், சிறப்பை தரும். நீங்கள் அதை விட்டு ஏதேனும் தவறான வழிகளிலே உணவு பழக்கமானாலும் கூட, அல்லது உணவு, உறைவிடம், உறக்கம் இவற்றிலே ஏதேனும் சிறு தவறுகள் செய்தாலும் கூட அது வெவ்வேறு விதமான பலன்களை உங்களுக்கு தந்துவிடும். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்திலே குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனுடைய நட்சத்திரமான அந்த பூராடம் நட்சத்திரத்துல பயணப்படும் போது இப்போது ஏதேனும் ஒரு ரகசிய காதல் உறவு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று மனமானது விரும்பும். ஆண் பெண் விஷயத்திலே அதை தவிருங்கள். ஏதேனும் உங்களுக்கு ஒரு மயக்க பொருளோ, ஏதேனும் உங்களை மயக்கக்கூடிய பொருளோ அதை ரகசியமாக சுவைத்து பார்க்கலாம் என்று தோன்றும். அதை தவிருங்கள். எதையுமே சீக்ரெட் அண்ட் பிரைவேட் அண்ட் ஹிடன் என்று சொல்வார்கள். அதாவது மறைத்து வைத்து தனிமையிலே ஒரு ரகசியமாக ஒன்றை வைத்துக் கொள்ளலாம் என்றால் தவறுதானே. அந்த தவறுக்குள் சிக்காதீர்கள். எது இந்த நிலைகளை தருகிறதோ, ரகசியத்தையோ தனிமையில் தான் வேண்டும், பொதுவிலே செய்தால் தவறு, மறைந்துதான் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷயங்களை செய்யாதீர்கள். அதாவது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களாக இருக்கும்போது நிச்சயமாக செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நிறைய நேரங்களை இந்த காலகட்டத்திலே தனிமையிலே நீங்கள் எப்படியாவது தனிமையாக இருக்கணும் என்று நினைத்தீர்கள் என்றால், அதாவது ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. தனியாக அல்லது சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மூளையானது பேய் போன்று தேவையற்ற விஷயங்களை யோசிக்கும். ஆகினால் அதை தவிருங்கள். இந்த காலகட்டத்தில வெளியூர் அல்லது சம்பந்தமே இல்லாதவர்களுடைய ஒரு உறவோ நட்போ மனம் விரும்பும். அது உங்கள் தொழில் சார்ந்து, உங்களுடைய வளர்ச்சி சார்ந்து, எத்திக்ஸ் அண்ட் சட்டத்திற்கு உட்பட்டு பொதுவிலே அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு பொருளை தரலாம் தானமாக என்று தோன்றும். இது அற்புதம், இதை செய்யுங்கள். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் சரஸ்வதி தெய்வத்தை வேண்டுவது, ஒரு பணம் காசு வேண்டும் என்றால் லட்சுமியை வேண்டுவது, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மேம்பட வேண்டும் என்றால் பார்வதி மற்றும் காளியை வேண்டுவது ஒரு எளிய பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவு சார்ந்த விஷயத்திலே தவறானதாக இருந்தால் அதோடு ஏதேனும் நீங்கள் ஒட்டி பெண்ணி பிணைந்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவாருங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்துல சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது உங்களுக்கே அறியாமல் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் கிரகநிலைகள். அது சரி தவறு என்று முடிவு செய்து சரி என்றால் வைத்துக்கொண்டு தவறு என்றால் தூக்கி எறியுங்கள். அதைத்தான் பல கிரகநிலைகள் தருகிறது. சனி பகவான், ராகு, கேது இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அவற்றைத்தான் தருகிறது. அன்பு நேயர்களே, கண்கட்டும் காமம் சுகம் தரும் சுக்கிர நட்சத்திரத்திலே நீதி சுக்கிரன் என்று அதனால் தான் சொல்கின்றேன். இந்த சுக்கிரன் இஷ்டப்படி உங்களுக்கு இன்பத்தை தந்துவிடுவதற்கு பதிலாக ஒரு நீதியின் அடிப்படையில ஏற்பட்டால் மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றத்தை தருவார். இது ரகசிய கலை, அதுவும் ஜோதிடத்திலே நுட்பத்தோடு உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, ரகசிய கொள்கை வாழ்க்கைக்கு வளப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகர ராசி நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி அல்லது லக்னம் மகரமாக இருந்தாலும், லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.